அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஏகாத்தம்மன் நாடக மன்றம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குண்டு பெரும்பேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏகாத்தம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி சுமதி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் பக்கத்துல கொண்டம் பக்கத்துல மருத்துவாம்பாடி அப்படிங்கிற ஊர்ல மருத்துவாம்பாடியில நம்ம நவீனா சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. இது ஏன் நவீனான் வாயில வந்துச்சுன்னா ஆக்சுவலா இது நவீனா நடக்க வேண்டியது. மழை வந்ததுனால ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு நேற்று புக் பண்ணாங்க. இதனால சுமதி போகுது. விசாலாட்சி நாடக மன்றம் சென்னை பக்கத்துல சிந்தாதிரிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல நம்ம விசாலாட்சி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஆராசூர். காஞ்சி கௌரி நாடக மன்றம் ஒரகடம் அடுத்த வாலாஜாபாத் டு ஒரகடம் லைன்ல பன்ருட்டி அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. எம் சத்யா நாடக மன்றம் போலூர் அடுத்த கிடாம்பாளையம். திருவல்லம் அசோக் நாடக மன்றம் ஆரணி அடுத்த காமக்கூர் காலனி. வினிதா நாடக மன்றம் வாலாஜா அடுத்த ஒழுகூர். குரு நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த நடுக்குப்பம். ஆர்த்தி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த பழமத்தூர். குக்கத்துறை அந்த லைன்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்ல பழமத்தூர் அப்படிங்கிற ஊரு. அருள்ஜோதி நாடக மன்றம் நெல்வாய் கூட்ரோட் பக்கத்துல வடக்கு வயலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அருள்ஜோதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. காஞ்சி அபிராமி நாடக மன்றம் வாலாஜாபாத் பக்கத்துல உள்ளாவூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அபிராமி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் போரூர் அடுத்த ஆனைவாடி பக்கத்துல காலூர்ல நாடகம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வாலாஜாபாத் பக்கத்துல தென்னேரி அடுத்த அகரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த வரகுப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம். வெற்றி நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த சாத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வெற்றி நாடக மன்றத்துக்கு நாடகம். ஜெயலட்சுமி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த கொண்டப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம். துர்காதேவி நாடக மன்றம் ஆரணி அடுத்த முழுகம்பூண்டி அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம். நம்ம ஆரணி நந்தினி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா கலவை பக்கத்துல பின்னத்தாங்கல் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி துளசி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த வேகாமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. முத்தாலம்மன் நாடக மன்றம் அன்வர்திகான் பேட்டை பக்கத்துல கீழ் ஆவதம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் அவலூர்பேட்டை பக்கத்துல கலஸ்தம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நாடகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அங்கேயும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா வாணி நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நாடகம் இல்லை. அடுத்து நம்ம நவீனா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆற்காடு சக்கரமல்லூர் பக்கத்துல புலிவலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. வட இலுப்பை பரணி நாடக மன்றம் நம்ம ராணிப்பேட்டை முத்துக்கடை லைன்ல திருவலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம். சிவஸ்ரீ நாடக மன்றம் செஞ்சி பக்கத்துல தையூர் அடுத்த சொரத்தூர் காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. பூவரசன் நாடக மன்றம் ஊசூர் பக்கத்துல வேலூர் லைன்ல ஊசூர் பக்கத்துல சின்ன சேக்கனூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி சக்தி நாடக மன்றம் செங்கல்பட்டு பக்கத்துல களத்துமேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. இந்த ஊர்லாம் எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நிறைய எங்களுக்கு இந்த ஊரோட நட்பு எல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஊர் எப்படி எங்களுக்கு அறிமுகமாயி இன்னைக்கு நாடகம் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அவங்களையும் நான் பார்த்தது இல்ல. போன் புக்கிங் தான். மதுராந்தகம் பக்கத்துல மழுவங்கொல்லை அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற ஐயா வந்து எப்பவுமே நாடகம் போன்ல புக் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், உங்க ஃப்ரெண்டா ரிலேஷனான்னு தெரியல. போன்லயே புக் பண்ணி இந்த பாப்பா கிட்ட தான் நாங்க புக் பண்ணுவோம், நீங்க புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கிட்ட 2 பேரும் கான்ஃபரன்ஸ்ல பேசி இப்ப இன்னைக்கு இந்த நாடகம் புக் பண்ணிருக்காங்க. இது நல்லா இருந்தா இவங்க இன்னொரு ஊருக்கு சொல்லி விடுவாங்க.
இந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் எங்களுக்கு நாடக வாய்ப்பு எல்லாம் வர்றது. நான் இன்னைக்கு ஒரு ஊருக்கு அனுப்பி நான் எந்த அளவுக்கு சொல்றேனோ அந்த டீம் அந்த பேர் அங்க எடுத்தாங்கன்னா அந்த நம்பிக்கை என்னால வந்துதான் நாடகம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நான் ஒரு நாளுமே எங்களுடைய நாடக கலைஞர்கள் கிட்டையும் நாடக மன்ற உரிமையாளர்கிட்டையும் சொல்லி அனுப்புவேன், இன்னைக்கு இந்த ஊருக்கு இந்த மாதிரி கதை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி டபுள் மீனிங் பேசக்கூடாது, இந்த முறையில நாடகம் நடத்திட்டு வரணும் அப்படின்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லி அனுப்புறதுனால நம்ம கலைஞர்களும். பத்மா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாலாஜாபாத் பக்கத்துல நத்தாநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், தக்கோலம் பக்கத்துல விடையூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்துக்கு நாடகம். நம்ம சபரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா போலூர் பக்கத்துல காப்பலூர் பக்கத்துல ஈச்சங்காடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், ஆரணி பக்கத்திலேயே புங்கம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், திருவள்ளூர் பக்கத்துல சத்தரை தோப்பு அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி தனுஷ் நாடக மன்றம், செங்கல்பட்டு ஆத்தூர் பக்கத்துல வடபாதி அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு இத்தனை டீமுங்களுக்கு நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நம்ம நாடக கலையை பாருங்க, நாடக மன்றத்துக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. உங்களுடைய அன்பும் பாசமும் ஆதரவும் எங்களுடைய நாடகத்துறைக்கு எப்பவுமே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றதுதான், உங்களோட சேஃப்டி எங்களுக்கு எப்பவுமே முக்கியம். பார்த்து சேஃப்டியா போயிட்டு வாங்க. நாடகத்துக்கு எல்லாம் போய் நைட்ல பார்க்கும்போது இப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம், நாடக பதிவு எடுத்து போடுறோம். இந்த சண்டே டைம்ல நிறைய ஒர்க் இருக்கும். அதே மாதிரி இப்ப 5ஆம் வெள்ளி அன்னைக்கு நிறைய டீம் நாடகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல பதிவு எடுத்து போட முடியாது, வாய்ஸ் பதிவு போடுறேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி பதிவு எடுத்து போறதை விட வாய்ஸ் பதிவு போடுறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எந்தெந்த டீம்லாம் நாடகம் புக் பண்ணாங்களோ அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணும் போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். முடிஞ்ச அளவுக்கு பதிவு என்ன டைம் இருக்கும்போது எடுத்து போட்டுடலாம், இல்லைன்னா நம்ம வாய்ஸ் பதிவு எப்பவும் போடுற மாதிரி போடலாம். உங்களுடைய சகோதரி அம்முவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.